Good morning students, welcome to 5th standard science online class. இந்த கிளாஸில் நம்ம தேர்ட் லெசனுடைய கண்டினியூவை தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய தேர்ட் லெசன் எனர்ஜியில் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. அதில் நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி, செகண்டாக பார்த்தது நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி, தேர்டாக பார்த்தது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதுக்கப்புறம் என்ன எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜியில் பார்த்தோம். கெமிக்கல் எனர்ஜியில் 3 கைண்ட்ஸ் இருக்குது. ஃபுட்டு, பேட்ரி, ஃபியூல்ஸ், இது எல்லாமே எந்த எனர்ஜியில் வரும் அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜியில் வரும். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜியை பார்த்தோம். ஹீட் எனர்ஜியில் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? ஹீட் கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஹீட்டும் லைட்டும் என்ன பண்ணுது? இந்த எனர்ஜியில் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனர்ஜி கன்சர்வேஷன். நம்ம இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்? எனர்ஜி கன்சர்வேஷன். எனர்ஜி கன்சர்வேஷன் என்ன அப்படின்னா ஆற்றல் பாதுகாப்பு. இந்த எனர்ஜியெல்லாம் எப்படி நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு தான் இப்போ என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். பாருங்கள், எனர்ஜி கன்சர்வேஷன். A scattered strand still on the skating ramp has a potential energy because of the height of the ramp. When he is skating down, his potential energy change into kinetic energy. இங்கே ஒரு 4 பசங்க என்ன பண்ணுறாங்க? ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கேட்டிங் ரேம்ப் மேலே என்ன பண்ணுறாங்க? நிற்கிறாங்க. இன்னும் அவங்க என்ன பண்ணலை? ஸ்கேட்டிங் பண்ணலை. ஸோ இப்போ இங்கே என்ன எனர்ஜி வரும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி வரும். ஏன்னா இது ஹைட்டாக இருக்குது. அவங்க மூவிங்கில் இல்லாமல் ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க, ஸ்ட்ரேபிளாக நிற்கிறாங்க. இது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒன்ஸ் அவங்க ஸ்கேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக மாறிடும்? கைனட்டிக் எனர்ஜியாக மாறிடும். ஏன்னா கைனட்டிக் எனர்ஜின்றது மூவிங் எனர்ஜின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், this we have seen the energy keeps changing from one of the other. For example, a car uses the petrol to run, to play music into audio systems, to produce sound in the horn, to run AC, etc. This energy exchange in many forms and can be converted from one form to other. Energy can neither be created or nor be destroyed, but it just change from one form to another. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எனர்ஜி என்ன பண்ண முடியாது, நம்மளால் க்ரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. எனர்ஜியை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. பட் ஒரு ஃபார்மில் இருக்கிற எனர்ஜி இன்னொரு ஃபார்முக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளால் மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் சுவிட்ச் போட்டால் லைட் எரியுதான், அப்போ அங்கே என்ன எனர்ஜி இருக்குது? ஒயரில் எலக்ட்ரிக் எனர்ஜி இருக்குது. லைட்டுக்கு வந்த உடனே என்ன எனர்ஜியாக மாறிடுது? லைட் எனர்ஜியாக மாறிடுது. ஓகேங்களா? இப்போ அயன் பாக்ஸ் ஒர்க் ஆகுதா? இப்போ அயன் பாக்ஸ் ஒர்க் ஆக என்ன தேவை? எலக்ட்ரிக் எனர்ஜி. அது ஒர்க் ஆகும்போது என்ன வெளில வரும்? ஹீட் வெளியில் வரும். ஸோ எலக்ட்ரிக் எனர்ஜி என்ன எனர்ஜியாக மாறுது? ஹீட் எனர்ஜியாக மாறுது. ஸோ எனர்ஜியை ஒரு ஃபார்மில் இருக்கிறத இன்னொரு ஃபார்முக்கு மாற்ற முடியுமே தவிர எனர்ஜியை நம்மளால் என்ன பண்ண முடியாது? டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. புதுசாக எனக்கு எனர்ஜி வேணும்னு அதை க்ரியேட் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், லுக் அட் த பிக்சர் given below and discuss if there is energy involved in each of these cases and if the energy is getting changed. Get into small groups and choose one picture. Sit in the frame questions related to the pictures. Think and reason of the answer and then present it to the class. அதான் என்ன சொல்லிங்கன்னா, இந்த பிக்சரை பார்த்துட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இது என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ண முடியுமோ இந்த பிக்சர் ரிலேட்டடாக அதுக்கு நம்ம ஆன்சர் படிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லில் ஒரு ரேம்ப் இருக்கும் இல்லையா, மேலேருந்து ஜம்ப் பண்ணுவாங்க பாருங்கள், அதுதான். ஸோ இங்கே மேலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜம்ப் பண்ணலை. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிறது என்ன எனர்ஜி? பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்க? டைவ் அடிக்கிறாங்களா, அப்போ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக மாறிடுச்சு? கைனட்டிக் எனர்ஜியாக மாறிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் அந்த உண்டிகோல்னு சொல்லுவோம் பாருங்கள். இதை வச்சு என்ன பண்ணுறாங்க? நல்லா வேகமாக இழுக்கிறாங்க. இழுக்கும்போது அது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த பக்கம்
விட்டுட்டு அது மறுபடியும் என்ன பண்ணிடும், அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அப்போ இது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் டாய் கார் பாருங்கள், கீ கொடுக்குற வரைக்கும் அது பொட்டன்ஷியலாக இருக்கும். மூவ் ஆகிடுச்சுன்னா அது கைனட்டிக் எனர்ஜியாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த பல்பு பாருங்கள், இந்த பல்பு அப்படியே இருக்குது. இதில் நம்ம பேட்ரி கனெக்ஷன் கொடுத்தா மட்டும் என்ன பண்ணுது, இந்த பேட்டரியில் இருக்கிறது கெமிக்கல் எனர்ஜி, இது என்ன எனர்ஜியாக மாறிடுது, லைட் எனர்ஜியாக மாறுது. பேட்டரியில் இருக்கிறது கெமிக்கல் எனர்ஜி, லைட் எரிஞ்சிச்சுன்னா அது என்ன எனர்ஜி, லைட் எனர்ஜியாக மாறிடுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், எனர்ஜி ப்ராபகேஷன், ஆற்றல் பரவல். எனர்ஜி ப்ராபகேஷனாக என்ன அப்படின்னா ஆற்றல் பரவல் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம் பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ட்ராவல்ஸ் த்ரூ த ஸ்பேஸ் ஆர் த்ரூ த மீடியம் இன் டிஃப்ரெண்ட் ways. Let us now take heat and understand how it is propagated through the mediums or space. The heat travels different through the solid, liquid and gas. அதாவது ஒரு எனர்ஜி நிறைய ப்ராபகேஷன் ஆகுது. இப்போ நம்ம இந்த இதில் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஹீட்டை மட்டும்தான் எடுத்திருக்கோம். என்ன எனர்ஜி எடுத்திருக்கோம், ஹீட் எனர்ஜி. இந்த ஹீட் எனர்ஜி சாலிடில் எப்படி மூவ் ஆகுது, லிக்விடில் எப்படி ஆகுது, கேஸில் எப்படி ஆகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹீட் எனர்ஜி சாலிடில் எப்படி ட்ராவல் ஆகுது, வாட்டரில் எப்படி லிக்விடில் எப்படி ட்ராவல் ஆகுது, கேஸில் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், you would have seen the butter in the spoon melt after sometimes. This is because of the heat from the tip of the spoon travels all through the spoons to reach the butter and they by heated it and this melted it. This transform of the heat in solid is transmitted as a conduction. அதாவது ஒன்றுமே இல்லை, இப்போ வீட்டில் அம்மா குக் பண்ணுறாங்க, ஏதோ வானலில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த கிண்டுற அந்த கரண்டை எடுக்கிறதுக்கு மறந்துட்டாங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழித்து அந்த கரண்டி எடுக்கும்போது என்னாகும், கரண்டி சூடாயிடும். ஸோ அந்த வானலில் இருக்கிற சூடு அந்த கரண்டிக்கு என்ன வந்துடுச்சு, ஏறிடுச்சு. அதுதான் கண்டக்ஷன். அந்த வானலில் இருக்கிற சூடு என்ன பண்ணுது, கரண்டிக்கு போயிடுது. இதுக்கு பேர் கண்டக்ஷன். ஸோ ஹீட்டு சாலிடில் ட்ராவல் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கண்டக்ஷன். ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆஸ் ஃபார் த பவுல் ஆஃப் வாட்டர், வென் யூ ஹீட் அப் the bowl, the water in it is also get heated up to begins to move up, while the water on the top which is relatively cool from down. These kinds of heat travel is called convections. The same happen with air as it is heated up by the sun and this causes த விண்ட். அதாவது இப்போ தண்ணி நம்ம சுட வைக்கிறோம், ஒரு பாத்திரத்தில் தண்ணி என்ன பண்ணுறோம், சுட பண்ணுறோம். தண்ணியில் எந்த இடம் முதல்ல ஹீட் ஆகும், அடுப்பில் ஒரு சின்ன கிண்ணத்துலேயே வச்சு தண்ணியை சூடு பண்ணுறோன்னு வச்சுப்போம். தண்ணியில் எந்த இடம் ஹீட் ஆகும், மேலே ஹீட் ஆகுமா கீழே ஹீட் ஆகுமா, மேலே தான் ஹீட் ஆகும். ஏன் மிஸ் கீழே தான் நிறைய இருக்குல்ல, முதல்ல கீழே தான் ஹீட் ஆகும்னா அப்படின்லாம் கிடையாது, மேலே தான் ஹீட் ஆகும். ஏன் மேலே ஹீட் ஆகுது அப்படின்னா, இங்கே ஹீட் ஆக ஆக இதில் இருக்கிற மாலிகுல்ஸ்லாம் என்ன பண்ணும், மேலே போகும். மேலே இருக்கிற மாலிகுல்ஸ்லாம் கீழே வரும். ஸோ தண்ணி அப்போவுமே மேலே தான் ஹீட் ஆகும், உள்ளே ஹீட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். மேலே இருக்க தண்ணி சுட்டதுக்கப்புறம் தான் கீழே இருக்க தண்ணி என்ன பண்ணும், சூடு ஏறும். இதுக்கு பேர் கன்வெக்ஷன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தேர்டாக பாருங்கள், Have you even wondered how the heat from the sun reaches us? It is by the process called radiation. Heat transform take the place even in the absence of the medium. Have you even feel very hot strands in front of bright light in the photo studio? Hence, again, the heat transform is through the radiation. Before entering the earth atmosphere, the heat and energy from the sun travel through the vacuum into the space to reach up. How it is possible without the medium? This is called solar radiation.
இட் டஸ் நாட் ரெக்வயர் solid liquid or gas mediums for the heat transform. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சாலிடில் ஹீட் ட்ராவல் ஆச்சுன்னா அது பேர் கண்டக்ஷன், லிக்விடில் வந்து ஹீட் ட்ராவல் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கன்வெக்ஷன், கேஸில் அது ட்ராவல் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரேடியேஷன். அதாவது எதுவுமே இல்லை, இப்போ சன் வந்து நேராக சன்லைட் வருது இல்லையா, நம்ம அட்மாஸ்பியர் தாண்டி வந்து எதுவுமே கிடையாது, நம்ம வந்து எர்த்தை தாண்டி அட்மாஸ்பியர் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் தான் என்ன இருக்குது, காற்று இருக்குது. ஆனால் இங்கே சன் இருக்குது அப்படின்னா இதோடைய ரேஸ் இங்கே வரணும் இல்லையா, இது வந்து ரேடியேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு மீடியமும் தேவை கிடையாது, அது ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ சாலிடில் வந்து ஹீட்டு ட்ராவல் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கண்டக்ஷன், லிக்விடில் ட்ராவல் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கன்வெக்ஷன், கேஸில் ட்ராவல் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ரேடியேஷன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பிக்சர் பாருங்கள், இங்கே ஒரு கேண்டில் எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம், ஸ்பூனில் ஒரு எண்டில் கொஞ்சோண்டு பட்டர் வச்சிடும். பட்டர் வச்சுட்டு இந்த பக்கம் ஹீட் பண்ணுறேன், இந்த ஸ்பூனில் இந்த பக்கம் என்ன பண்ணோம், சூடாகும். சூடாகி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூடு என்ன பண்ணோம், மூவ் ஆகிட்டே போய் இதில் இருக்க பட்டர் என்ன பண்ணோம், மெல்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் கண்டக்ஷன். இந்த ஸ்பூன் ஃபுல்லாக என்ன ஆகிடுது, ஹீட் ஆகிடுது. அதுக்கப்புறம் கன்வெக்ஷன் அங்கே சொன்னோம் பாருங்கள், பாத்திரத்தில் தண்ணியை வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஏர் பபிள்ஸ் வரும், தண்ணி சூடு ஏறும்போது ஒரு மாதிரி மொட்டை மொட்டையாக வெளில வரும் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற மாலிகுல்ஸ்லாம் மேலே போகும், மேலே இருக்கிற மாலிகுல்ஸ்லாம் கீழே வரும். நம்ம நிறைய இந்த குளத்தில் தண்ணியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். நம்ம இப்போ தான் தண்ணியே இல்லை, இப்போ குளத்துக்கெலாம் போனோம் அப்படின்னா குளத்தில் காலை வச்சோன்னா மேலே தண்ணி சூடாக இருக்கும், உள்ளே இருக்கிற தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். அதுதான் வந்து கன்வெக்ஷன் அப்படின்னுவோம். ஓகேயா. ஸோ இதோட இந்த இன்றைக்கான கிளாஸை நம்ம முடிச்சிடுவோம். இன்றைக்கான ஹோம்ஒர்க்ஸ் இதுதான். எனர்ஜி ப்ராபகேஷன், கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன்னா என்ன, ஹீட் ட்ராவல் இன் சாலிட்ஸ். கன்வெக்ஷனா ஹீட் ட்ராவல் இன் லிக்விட். ரேடியேஷனா ஹீட் ட்ராவல் இன் கேஸ். ஓகேங்களா. ரேடியேஷன்னா ஹீட் ட்ராவல்ஸ் இன் கேஸ் ஆர் வித்தவுட் மீடியம். அதுக்கு வந்து எந்த மீடியமும் கேஸோ லிக்விடோ இல்லை சாலிடோ தேவை கிடையாது. எதுக்கு, ரேடியேஷனுக்கு. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதி இந்த பிக்சரையும் வரைஞ்சி ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். மீதியை நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.